அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? தொடர்ந்து படிங்க, சரிங்களா? அடுத்தடுத்து எக்ஸாம் பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பார்த்தோன்னா புது கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, ஓகேவா? கண்டிப்பாக கால்ஃபர் வரும், அது மாற்றம் இல்லை. என்னென்னா மேபி நம்ம பிளான் பண்ணுற மாதிரி பெரிய லெவலான போஸ்டிங்கெல்லாம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஃபினான்சியலாக கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால. ஆனால் கால்ஃபர் கரெக்டாக இருக்குது, சரிங்களா? நிறைய வேக்கண்ட் இருக்குது, அதை பூர்த்தி பண்ணணும். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, சரியா? அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வரும், ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டாலாம் முடிச்சுட்டு டைப்படாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங் ஆகிடுங்க, சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்படி கேட்குறாங்க அப்படின்றது அதை பார்த்தா தான் தெரியும், சரியா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகலாயருடைய ஃபைனல் பார்ட்டாக இத்தனை பார்ட்டு பார்த்தல, இதோட முக்கியமான பார்ட் பார்த்தோன்னா இந்த பார்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுத்து பார்த்தாலும் அது டெல்லி சுல்தானாக இருக்கட்டும், முகலாயராக இருக்கட்டும், குப்தாவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது, அவங்க ஆட்சி காலத்தில் இசை எப்படி வளர்ந்தது, அவங்க ஆட்சி காலத்தில் இலக்கியம் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றது தான் கொஷினாக ப்ளேஸ் ஆகும். அது இல்லாமல் பட்ட பேர் அந்த மாதிரிலாம் ரேண்டமாக வரும். இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா, சரியா? அதனால் முகலாயருடைய சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? மன்சப்தார்கள்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன? அப்போது இராணுவம், நிர்வாக அதிகாரிகள், அதிக நிலம் கொண்ட செல்வம் கொண்டவங்க தான் இந்த மன்சப்தாரிகள். அரச குடும்பம் யாருன்னா பேரரசர், உயர்ந்த அதிகாரம் பெற்றவர், அவர் அரண்மனையில் வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும். வணிகர்கள், ஓகேங்களா? கைவினைஞர்கள், சரியா? அப்புறம் விவசாயிகள், வேளாண்மை எங்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது, ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெண்களுடைய நிலை என்னங்க? அரசு குடும்ப பெண்களுக்கு கல்வி கட்டுறாங்க, சில பெண்கள் அரசியல் செல்வாக்கும் பெற்றாங்க. பர்தா முறை சில இடங்களில் நடைமுறையில் இருந்தது அப்படின்றாங்க, ஓகேவா? கல்வி பொறுத்தவரையும் மதராசா அப்படின்னா உயர்கல்விங்க, ஓகேவா? மக்பத்துன்னா அந்த இடைநிலை கல்வின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாரசீக மொழி தான் அவங்களுடைய கவர்மெண்ட் லாங்குவேஜாக இருந்தது. கவர்மெண்ட்டுடைய லாங்குவேஜ் என்னவா யூஸ் பண்ணாங்க? பாரசீகம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சமய நிலை பொறுத்தவரையும் எல்லாமே இருந்தது. இஸ்லாமு, இந்து, சீக்கியம், ஜைனம், சுப்பி, இது கூட பார்க்க போகிறோம். ஜெராஸ்ட்ரியம், இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரியா? அக்பர் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறாரு, அதை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகலாயருடைய சமுதாயம் எப்படி இருந்தது, முகலாயர்கள் காலத்தில் மக்கள் வாழ்க்கை குறித்த தகவல்கள் பாபருடைய சுயசரிதை மற்றும் வெளிநாட்டு பயணி ஒன்றிய குறிப்பில் பார்த்தீங்கன்னா முகலாயர் மக்களுடைய தகவல் நம்மளுக்கு கிடைக்கிது. இவங்க இந்த காலத்தில் வாங்கல மக்களுடைய டேட்டா எப்படி எடுத்தாங்க? பாபருடைய சுயசரிதை, வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்பு. இப்போ மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது 16ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாங்க? சுமார் 15 கோடி. 18ல் 20 கோடி, சரியா? சமுதாய பிரிவுகள் எப்படி பிரித்தாங்கன்னா உயர்குடியினர், நடுத்தர மக்கள், ஏழைகள் மற்றும் அடிமைகளாக சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்போது மைய அரசு யாருங்க? இந்த பாபர், யுமாயூன் காலத்தில் போர்களிலே கலைஞ்சிட்டாங்க. பின்னாடி உண்மையான நிர்வாகம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அக்பர் காலத்தில் தான் தொடங்குது. நாட்டின் தலைமை பொறுப்பு பேரரசு கிட்டே இருக்குது. அவர் பேரரசு உதவுறதுக்காக அமைச்சரவை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருந்தது. அந்த அமைச்சர் சிஸ்டம் இதில் முக்கிய அமைச்சர்கள் யாருன்னா இந்த வக்கீல்ன்றது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, வஜீர்ன்றது பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் செலவுகள் மந்திரி, மீர் சாமான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரண்மனை நிர்வாகி, சரியா? அரண்மனை நிர்வாகி. குவாஜின்றது பார்த்தீங்கன்னா நீதிபதியை குறிக்கிறது. குவாஜி என்பது நீதிபதியை குறிக்கிறது. சர்தா உல் சதுர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள், அதாவது ஷரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் முக்கிய அமைச்சர்களாக இருந்தாங்க. ஒன்று வக்கீல், ஒன்று வஜீர், மீர்சாமான், குவாஜா, சத்ரா உத் சதுர், சரியா? இப்போ நம்ம அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்களா, அந்த மாதிரி சட்ட அமைச்சராக யார் இருந்தாங்கன்னா சர்தா உஸ் சதுர், சரியா? அட்வொகேட் ஜெனரலாக, சரியா? ஏன்னா இவங்க தான் இஸ்லாமிய சட்டங்களெல்லாம் நிறைவேற்றுபவர், சரியா? இவருடைய நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்தது அப்படின்னா
பேரரசுலேருந்து சுபா பிரிஞ்சிருக்கும், சுபாலேருந்து சர்கா, சர்காலாலேருந்து பர்கானா, பர்கானாலேருந்து கிராமமாக பிரிஞ்சிருக்கும். இதனுடைய அடிப்படை அலகுங்க லாஸ்ட் எதுங்க யூனிட்டு கிராமம். சுபாவுடைய தலைவர் சுபேதாரும், இந்த சர்காவுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா பௌத்ராஜ்னு சொல்லுவாங்க. இப்போ கிராம தலைவர்னா கிராமணி, கிராமத்தினுடைய தலைவர் யாருன்னா கிராமணி. ஷெர்ஷா நிர்வாக முறை வந்து முகலாயர்கள் அப்படியே பின்பற்றுறாங்க. ஷெர்ஷாவுடைய இந்த நிர்வாக அமைப்பு முகலாயர் ஆட்சி காலத்தில் அப்படியே இருந்தது, ஷெர்ஷா சூர்வம்சத்துலேயும் அப்படியே இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வருவாய் நிர்வாகம் பொறுத்தவரையும் ஷெர்ஷாவுடைய வருவாயை அக்பர் அப்படியே பின்பற்றுறார். ஓகேவா? ஷெர்ஷா தான் அக்பருடைய முன்னோடின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின்னு நோட் பண்ணிக்கணும். அக்பர் காலத்தில் ஜப்தி முறை அறிமுகமானது. ஜப்தி முறைனா என்னன்றது பார்க்கலாம். சரியா? ராஜா தோடர்மால் தான் வருவாய் நிர்வாகத்தை சீரமைச்சிருப்பார். யாருடைய ஆட்சி காலத்துலனா அக்பர் ஆட்சி காலத்தில். ஜப்தி முறைனா என்னங்க? நிலங்கள் அளவிடப்பட்டது, தரத்தின்படி டேக்ஸ் போகிறது, லேண்டுக்கு என்ன வேல்யூ, அப்போது தரமாக பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸு நிர்ணயிக்கப்பட்டது. எத்தனை வருஷத்துங்க? 10 இயர். எத்தனை விளைச்சல்ல? 1/3. ஓகேவா? ஆனால் பின்னாடி வந்த அவுரங்கசீப் வந்து 1/2 மாற்றிருப்பார். ஏன்னா தக்கான் மீது அவ்வளோ படையெடுப்பு நடந்ததால் கஜனா காலியாக இருக்கும். அப்போது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஷாஜகான் காலத்தில் தக்கான பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இந்த ஜப்தி முறை. சரியா? அப்போ கேட்பாங்க தக்கான பிளேட்டில் எப்போ வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்ட்டு அவுரங்கசீப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜப்தி முறை வந்து தக்காணத்து அளவு கொண்டு போனது யாருன்னா ஷாஜகான் தான். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ஜாகீர் முறை. என்னங்க ஜாகீர் முறை? இக்தா முறைக்கு பதிலாக தான் இங்கே ஜாகீர்ன்ற முறை வருது. இப்போது நிற வசூல் பண்ணுறவங்க நிர்வாக பொறுப்பு இருக்கிற அதிகாரிகளுக்கு லேண்டு கொடுக்கறது, அதான் ஜாகீர். இந்நில உரிமையாளர்கள் ஜாகீர்தார்னு சொல்கிறாங்க. ஊதியத்தை பணமாக பெறாத மம்சப்தார்கள் ஜாகீர்தார்களாக இருந்தாங்க. டிட்டோ வந்து இக்தா இருந்ததில்ல, அதனுடைய டிட்டோ தான் ஜாகீர். சரியா? தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வரி வசூல் அதிகாரிகள் பொறுத்தவரையும் அமில் குஜால்ன்றது யாருன்னா மாவட்ட வரி அதிகாரி. ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாமில் இப்போ குரூப் 2ல் போகிறீங்க இல்லை குரூப் 1 போகிறீங்களான்னா கமர்ஷியல் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். சரியா? கமர்ஷியல் டேக்ஸு. அந்த கமர்ஷியல் டேக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து மாவட்ட ரீதியாக போயிட்டுருப்பீங்க. அங்கே வந்து டேக்ஸ் அதிகாரி பேர் என்ன? அமில் குஜாத். ஓகேங்களா? இவங்களுக்கு உதவுறது யார் அப்படின்னா பெட்டாதார். சரிங்களா? பெட்டாதார், கணுங்கோ, பட்வாரி, முக்காடம், இவங்கெல்லாம் வந்து இந்த வரி வசூல் பண்ணுறதுக்காக உதவியாளர்கள், அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அசிஸ்டண்ட்ஸ். சரியா? இப்போ ஜமீன்தார்னா என்னங்க? நில வரி வசூல் பண்ணுறவர் உள்ளூர் தலைவர் மற்றும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் தான். 16ஆம் நூற்றாண்டில் இறுதியில் பரம்பரை உரிமையாக மாற்றப்பட்டது இந்த ஜமீன்தார் முறை. சரியா? அவங்களுக்கு ஒரு தனிப்படை வைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து சுயூர்ஸ்கள் நிலம் அப்படின்னா இப்போ அறிஞர்கள், சமய நிறுவனங்கள், இறைப்பணி செய்கிறாங்கள்ல கடவுளுக்கு, அவங்களுக்கு டேக்ஸ் இல்லாத லேண்டு கொடுப்பாங்கள்ல, இறையிலி லேண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து தென்னிந்திய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லாது, பிராமணர்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டு பேருன்னா சுயூர்சல்ன்ற லேண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டேக்ஸுடைய வகை என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று பணம் பொருளாக வாங்கிக்கலாமா, இல்லை ஜிஸ்யா வரி, இந்துக்கள் மேலே திணிக்கிறாங்கள்ல அந்த வரி, அப்புறம் புனித பயண வரி, யாத்திரைலாம் போகிறீங்கள அந்த வரி. இந்த வரி வந்து வரிகளுடைய டேக்ஸு டைப்ஸாக இருந்தது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து இராணுவ நிர்வாகம் பொறுத்தவரையும் மம்சப்தாரி முகலாயர் இராணுவத்தினுடைய அடிப்படை அமைப்பு, குதிரைகள், வீரர்களுடைய எண்ணிக்கை ஏற்ப பதவி வழங்கப்பட்டது. சரியா? பேரரசுக்கு உதவுவதற்கு தான் இந்த மம்சப்தாரி முறை உருவாக்கப்பட்டது. தெரிஞ்சுக்கணும். சரியா? முகலாய இராணுவ அமைப்பை வந்து இதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா, இவங்க வந்து ஒரு படை வீரர்கள் எப்பவுமே இருப்பாங்க. பேரரசுக்கு உதவத்துக்கு கூப்பிட்ட உடனே அவங்க வந்து போருக்கு
வந்து போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. ஓகேவா? அப்போது உயர்குடியினருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உயர்குடியினர் இடம் பெற்றவங்க யாரெல்லாம் இருப்பாங்க? துருக்கியர்கள், ஆப்கானியர்கள், இந்திய முஸ்லீம்கள், ராஜபுத்திரர்கள், இந்துக்களும் இருக்காங்க, மராத்தியர்களும் உயர்குடியினர்லாம் இருந்தாங்க. முக்கிய குறிப்புனா அக்பர் காலத்தில் 15% பிரபுக்கள் யார் இருந்தாங்கன்னா, பிரபுன அமைச்சர்கள் ராஜபுத்திரர்கள் தான். அதில் முக்கியமான ராஜபுத்திரர் யாருன்னா ராஜா பாகவந்தாஸ், ராஜா மான்சிங்கு, ராஜா தோடர்மால். சரியா? இவங்கெல்லாம் முக்கியமான ராஜபுத்திரர்கள், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ராஜா பாகவந்தாஸும் ராஜா மான்சிங்கும் இவங்க வந்து பார்த்தோன்னா ஆம்பர் நாடுன்னு சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர் நாட்டை ஆம்பர் நாடு இன்னொரு பேர் ஜெய்ப்பூர் நாடு. ராஜபுத்திர அரச குடும்பத்தினை சேர்ந்தவங்க. அக்பருடைய நம்பிக்கைக்குரிய தளபதி, பல போர்களை வந்து வென்றவர் தான் இந்த ராஜா மான்சிங். அதேமாதிரி ராஜா தோடர்மால் வந்து அக்பர் அரசவையில் இருந்த மிக சிறந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும், முக்கியம். ஓகேங்களா? இவர் தான் வந்து ஜப்தின்ற பார்த்தீங்கன்னா வருவாய் முறை வந்து நில அளவு சீர்திருத்தங்களை வந்து வரலாற்றில் மிகவும் புகழ் பெற்றது இவர் கொண்டு வந்த அந்த ஜப்தி முறையெல்லாம். சரியா? அப்போ நிர்வாகத்தில் யார் இருந்தாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது வந்து ராஜா தோடர்மால். அது தெரிஞ்சுக்கணும். ஷாஜகான் அவுரங்கசீப் காலத்தில் மராத்தியர்கள் தக்கான பகுதியில் கைப்பற்ற நோக்கியில் ஷாஜகான் அவுரங்கசீப் இரு முகலாய அரசர்கள் மராத்திய பிரபுக்கள் தங்களுடைய நிர்வாகத்தில் உயர் போஸ்டிங்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவுரங்கசீப்பு மராத்தியர்கள் வந்து ஒரு ஹை போஸ்ட்டில் வச்சுருக்காருன்னா பெரிய விஷயந்தான். சிவாஜியினுடைய தந்தை யார்? ஷாஜகான்கிட்ட பணி செஞ்சுருப்பாங்க. சரியா? இது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிருப்பாங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சிவாஜியினுடைய தந்தை ஷாஜகான்கிட்ட பணி செஞ்சுருப்பாங்க. அப்போ மராட்டிய பேரரசை நிறுவிய சத்ரபதி சிவாஜியினுடைய தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே. தொடக்கத்தில் அகமது நகர் பிஜப்பூர் சுல்தானிடம், பின்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முகலாய பேரரசரான ஷாஜகான்கிட்டையும் வேலை செஞ்சுருப்பாருன்னு தெரியணும். ஓகேவா? வாழ்க்கை முறை பொறுத்தவரையும் ஓகேவா, ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? பட்டு மற்றும் மஸ்லின் ஆடைகளை அணிந்தாங்க. இது தெரிஞ்சுக்கணும். பட்டும் மஸ்லின் ஆடைகள் அணிந்தாங்க. ஆபரணங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. விலை மதிப்புள்ள ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. வெளிநாட்டு பழங்களை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. தோட்டங்களும் நீரோடைகளும் மாளிகைகளில் வசித்தாங்கன்றது தெரியணும். ஜமீன்தார்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, பெரும்பாலும் மேல் ஜாதி இந்துக்களாக சில முஸ்லீம்கள் இருந்தாங்க இந்த ஜமீனா. அப்போது விவசாயிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவங்க இவங்க ஜமீன். குத்தகைக்கு செலுத்தாத விவசாயிகளை வெளியேற்ற உரிமை பெற்றவங்க தான் இந்த ஜமீன்தார். அப்போது இவங்களுடைய நிலை எப்படி இருந்தது? விவசாயிகள் இவங்ககிட்ட கீழே இருப்பாங்க. சரியா? அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிற நிலைமையில் பெற்றிருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை. நடுத்தர மக்களாக கருதப்பட்டவர் வந்து சிறிய வம்சத்தாராக இருக்கிறவங்க, சின்ன சின்ன வணிகர்கள், புலவர்கள், ஹக்கிங்கள், அப்புறம் இசைக்கலைஞர்கள், கைவினைஞர்கள், கீழ்நிலை அலுவலர்கள், இவங்கெல்லாம் நடுத்தரத்தில் இருந்தவர்களாக காணப்பட்டவங்க. சரிங்களா? மதாத்தி மாஷ் பேரரசில் வந்து மானியம் பெற்றவங்க தான் இந்த மதாத்தி மாஷ். சரிங்களா? அப்போ கிராம நிர்வாகம் முக்காடம் தலைமையில் பஞ்சாயத்து அமைப்பு செயல்பட்டது. ஓகேங்களா? வரி வசூல் மற்றும் கணக்கு பராமரிப்பு இந்த பஞ்சாயத்துடைய பொறுப்பாக இருந்தது. இந்த ஊரில் இருக்கிற டேக்ஸு, அப்புறம் கணக்கு பார்க்குறது, இதெல்லாம் யார் கண்ட்ரோலு? இந்த முக்காடம் கண்ட்ரோலு. அது கிராம நிர்வாகமாக இருந்தது. அது மாதிரி முக்கிய நகரங்களாக என்னென்ன இருந்ததுன்னா, டெல்லி, ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி வந்து அக்பர் உருவாக்குனது. சரியா? லாகூர். ஓகேவா? அடுத்து வந்து அகமது நகர், டாக்கா, முல்தான், இந்த நகரங்கள் லண்டன், பாரிஸ் நகரங்களுக்கு இணையாக இருந்ததுன்னு சொல்லி குறிப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தான். அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஆண்கள் வந்து லங்கோடுகள் அணிஞ்சிருந்தாங்க, பெண்கள் வந்து சேலை அணிந்திருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை நிலை பொறுத்தவரையும் அவங்க குடிசையில் வாழ்ந்தாங்க. குளிர்கால ஆடைகள் கூட இல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? தக்கான ஏழைகள் காலணி அணியவில்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய உணவுன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சப்பாத்தி, அரிசி, பருப்பு, காய்கறி, கடற்கரை பகுதியில் இருக்கிற மீன்களை வந்து உணவாக உட்கொண்டிருக்காங்க. சரியா? அடுத்து கால்நடை வளர்ப்பு. பால் பொருட்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. பொருளாதாரத்துக்கு என்னென்னா, அதை வச்சு நெய், எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் விட உப்பு, சர்க்கரையுடைய விலை வந்து உயர்ந்திருந்தது.
அதாவது நெய் எண்ணெயோடைய விலையோட உப்பு சர்க்கரையோட விலை வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜாதி முறை இருந்ததுன்னா மேலாதிக்கம் இருந்தது. ஜாதி முறை மேலாதிக்க அமைப்பாக இருந்தது. கீழ் ஜாதியின ஒடுக்கப்படுறாங்க. நிலமற்ற விவசாயிகள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்துகிறாங்க. பக்தி இயக்கம் இந்த ஜாதி ஒடுக்குவதுக்கு எதிராக போராடி இருக்கும். சரியா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பெண்களுடைய நிலை என்னவாக இருந்தது அப்படின்னா, பெண்கள் பொதுவாக குறைவாக பங்கேற்றாங்க. குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்தது. சொத்துரிமை கம்மியாக தான் இருந்தது. சரியா? உயர்ஜாதியில் பெண்களுக்கு மறுமணம் தடை செய்யப்பட்டது. விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டது. நூல் நூற்றல் வேளாண் பணிகள் ஈடுபட்டாங்க பெண்கள். உடன்கட்டை ஏறும் பழக்கம் முகலாயர்கள் கட்டுப்படுத்த முயன்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முஸ்லீமுடைய பெண்கள் இந்த மாகர் பெரும் வந்து பார்த்திங்கன்னா உரிமை இருந்தது. பரம்பரை சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு கிடைத்தது. பர்தா அணிந்தாங்க அப்படின்றது முஸ்லீம் பெண்கள் அவங்களுடைய உரிமைகள் என்னன்றது பார்க்கலாம். அடுத்து வர்த்தகம் வாணிபம், இதெல்லாம் முக்கியம். இவங்களுக்கு கமிட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஷினுங்க. சேத் போரா அப்படின்னா லாங்காக இருக்கிற தொலைதூர வணிகர்கள். பாணிக்கன்றவங்க யார்? உள்நாட்டு வணிகர்கள். பஞ்சாரன்றது மொத்த வியாபாரம், ஹோல்சேல்னு சொல்லுவாங்கள்ல, ஹோல்சேல்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சாரா. சரிங்களா? இந்த போக்குவரத்து பார்த்தீங்கன்னா படகுகள், மாட்டு வண்டிகள், ஒட்டக வண்டிகள் இதெல்லாம் போக்குவரத்தாக பயன்படுத்தியிருக்காங்க. உண்டின்றது பார்த்தோன்னா கடன் பத்திர முறை. சரியா? நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னா எழுதி கொடுக்குறல்ல கடன், அதுக்கு பத்திரம் வைக்கிறல்ல, அதுதான் உண்டி. அது சராயன்றது என்னங்க? வணிகர்களுக்கு தங்கும் விடுதிகள் ஏற்படுத்துறது சராய்கள். சரிங்களா? சராய்கள் அவங்க தங்கிறதுக்கான விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டது. முக்கிய வணிக சமூகங்கள் எதெல்லாம் இருந்தது அப்படின்னா, குஜராத்தியர்கள் இருந்திருக்காங்க வணிகர்களாக. மார்வாரிகள் இப்போ இருக்காங்களா, சேட்டுங்க, அவங்க இருக்காங்க. ஓல்ஸ்வால்கள், மகேஸ்வரிகள், அகர்வால்கள், மூல்தானிகள், கத்திரிகள், அப்புறம் ஆப்கானியர்கள், அப்புறம் செட்டியார்கள் எல்லாம் வணிகர்களாக இருந்தாங்க. இவங்களுடைய முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்னங்க அப்படின்னா, சர்க்கரை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அரிசி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, பட்டு, மஸ்லின்னு, அப்புறம் அவுரி, அப்புறம் பருத்தி உடைய துணி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்போ முக்கிய வணிக மையங்கள் எதனா, உற்பத்தி மையங்கள் எதனா இருந்தது அப்படின்னா, வங்காளத்தில் வந்து சர்க்கரை, அரிசி, பட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சோனார்களில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்லின்ன்ற ஆடையை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. காஷ்மீரில் சால்வைகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் அவுரி இருக்குல்ல, அந்த அவுரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சோழ மண்டலத்தில் பருத்தி துணி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இறக்குமதி பொருட்கள் என்னங்க? லெட்டு, காரின்னு சொல்லுவாங்க, லெட்டு, செம்பு, போர்க்குதிரைகள், தந்தம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. முக்கிய துறைமுகம் எதுங்க? காம்பே, சூரத்து, சட்டகான், மலபார் கடற்கரை இதெல்லாம் வந்து முக்கிய துறைமுகமாக போர்ட்டாக இருந்தது. இதுவும் கொஸ்டின் ஏரியா. சரியா? அடுத்து பாருங்கள், இவங்களுடைய குறைபாடு என்னங்கன்னா, முகலாயர்களுக்கு ஒரு வலுவான கடற்படை இல்லை அப்படின்றது ஒரு முக்கிய குறைபாடாக இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமிக்கலாக வேளாண் பொருளாதாரம் பொறுத்தவரையும் வேளாண்மை பொருளாதாரத்தினுடைய அடித்தளமாக இருந்தது. நிலமற்ற விவசாயிகள் மக்கள் தொகையில் கால் பங்கு தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது முக்கால் பங்கு தான் விவசாயிகள் வந்து செய்கிறாங்க, கால் பங்கு பேருக்கு நிலமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விவசாய கடன்கள் வந்து கொடுத்தாங்க. தக்காவின்ற கடன் கொடுத்தாங்க. பாசன முறை வந்து கிணற்று பாசனமாக பயன்படுத்துகிறாங்க. டேக்ஸு எப்படி நிர்ணயம் பண்ணாங்கன்னா, நில அளவு, விளைக்கப்பட்ட பயிர், உற்பத்தி திறன் இதை பேஸ் பண்ணி டேக்ஸ் நிர்ணயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தஸ்தர்ன்றது பார்த்தீங்கன்னா வரி பற்றி அட்டவணை வந்து இருக்கும். தஸ்தர் என்னென்னா டேக்ஸ் பற்றிய அட்டவணை. டேக்ஸ் பற்றிய அட்டவணை தான் தஸ்தர். இது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பயிர்களை பொறுத்தவரையும் வேளாண் பயிர்கள்னால் ராபி, காரிஃப் அப்படின்றது வேளாண் பருவ பயிர்கள். அதே மாதிரி புதிய பயிர்கள்னால் புகையிலை வந்து வருது, மக்காசோளம் வருது, அன்னாச்சி வருது, மிளகாய், வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா இந்த புதிய பயிர்களை வந்து விளைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? போர்த்துகீசியர்கள் புதிய மாம்பழங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க, தெரிஞ்சுக்கணும். அவுரி வந்து முக்கிய வணிக பயிராக இருக்கிறது. சரியா? இப்போ மாம்பழ வகைகளை அறிமுகப்படுத்துவது யாருன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? அடுத்து தொழில்கள் பொறுத்தவரையும்
பருத்தி நுறுப்பு, நெசவு தொழில், சாயமேற்றுதல், அச்சு பதிக்கிறது, சலவை தொழில், துப்பாக்கி தயாரிக்கிறது, இரும்பு மற்றும் தாமிர சுரங்கங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் தொழில்களாக இருந்த அரச குடும்பத்திற்கான பொருட்கள் தயாரிக்கப்பட்ட இந்த தொழில் கூடங்கள் இருந்தது. அதுதான் இந்த கர்கானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அரச குடும்பத்துக்கு மட்டுமே பொருள் தயாரிக்கப்பட்ட தொழில் கூடத்துக்கு பேர் கர்கானா. ஓகேவா? இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். மதராசுக்கள்னா என்னங்க? காலேஜ். இறையிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வாரணாசியில் ஜோதிடம் கற்பிக்கப்பட்டது. கணிதம், வானியல் வளர்ச்சி பெற்றது. ஆனால் அவுரங்கசீப் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டுருப்பார். வானியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கிய பங்களிப்பு என்னென்னா லீலாவதி மொழிபெயர்க்கப்பட்டது. யாருன்னா பேசி மொழிபெயர்த்தார். சரியா? இரண்டாம் பாஸ்கர் எழுதிய புகழ்பெற்ற இந்திய கணித நூலான லீலாவதி. இந்த லீலாவதி அக்பர் அரசவை கவிஞராக இருந்த பெய்சி என்றவர் பாரசீகத்தில் மொழிபெயர்ந்திருக்காங்க. இது லீலாவதின்ற புக்கு யாருதுங்க? கணித பேரரசரான இரண்டாம் பாஸ்கராச்சாரியார். ஓகேவா? அப்புறம் பாரசீக சக்கரம். கிணறுகளிலிருந்து மாடுகளை கொண்டு சுழன்று நீர் இறைக்கும் மேம்பட்ட ஏரி பாசன முறை பரவலாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாரசீக சக்கரம். அதுக்கப்புறம் நீர் இறைக்கும் இயந்திரங்கள். விவசாயிகள் மற்றும் அரண்மனைகளுக்கு தேவைப்பட்ட பல அடுக்கு சக்கரங்களை கொண்ட புதிய நீர் இறக்கும் கருவிகளை பார்த்தீங்கன்னா இயந்திரங்களையும் பயன்படுத்தப்பட்டது. வெடிவெப்பு மூலம் நீரை குளிர்விக்குது. அக்பர் காலத்தில் கோடை காலத்தில் குளிர்ந்த நீர் பார்த்தோன்னா பெறத்துக்கு கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்குதா குளிர்ந்த நீர் வேணும் அப்படின்றதுக்காக வெடியுப்பை சரியா நீரில் கலந்து வேதிவினையின் மூலம் நீரை குளிர்விக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். யாருடைய ஆட்சி காலத்தில்னா அக்பர் ஆட்சி காலத்தில் இது கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து கப்பல் கட்டும் தொழில்நுட்பம். அந்த முகலாயர்கள் மற்றும் கடலோர இந்திய அரசுகள் கப்பல் நீடித்த உழைப்பிற்காக அந்த ரப்பிங் போன்ற புதிய கூட்டு தொழில் நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன தொழில்நுட்பம்? ரப்பிங். RUBBINGன்னு போடுங்க, இல்லை தமிழில் ரப்பிங். இந்த டெக்னாலஜி. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பின்னடைவு. இந்த மேட்ச் லாக் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா இந்தியாவிலே திரியை இயக்க துப்பாக்கிகள் மேட்ச் லாக் பயன்படுத்தப்படும். இது வெடிக்கிறதுக்காக திரியை பற்ற வைக்க வேண்டும், அதிக நேரம் எடுக்கும். ஆனால் இதே காலத்தில் ஐரோப்பியர்கள் கல்லை பார்த்தீங்கன்னா உரசி உடனடியாக தீப்பொறி உண்டாக்கும் சுடும் மேம்பட்ட பிளின்ட்லாக்ன்ற துப்பாக்கிகள் பழக்கத்தில் வந்தது. ஆனால் இவங்களுடைய இராணுவம் பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. வார்ப்பிரும்பு என்னங்க? கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயனை பொறுத்தவரையும் ஐரோப்பியர்கள் இரும்பை உருக்கி அச்சுகளில் ஊற்றி வார்ப்பிரும்பு தயாரிப்பதில் உதாரணமாக பீரங்கி செய்யறதுக்காக முன்னேறி இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த தொழில்நுட்பம் மிக தாமதமாக தான் இருந்தது. இது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சரியா? இந்த ஏரியா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து கட்டிடக்கலை. சிற்பம்சங்களை பார்த்தோன்னா குமிழ் குவிகளாகவும் உயர்ந்த கோபுரங்களாகவும் 4 மூலை பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகளாகவும் ஓடு அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா சிற்ப அம்சங்களாக இருந்தது. பாபர் பார்த்தீங்கன்னா பாரசீக கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்துகிறார். பாரசீக கட்டிடக்கலை அறிமுகப்படுத்துனது யாருன்னு கேட்டால் பாபருங்க. அப்போ ஹுமாயூன் தீனி பனா அப்படின்ற ஒரு அரண்மனை கட்டியிருப்பார். அது அவங்களுடைய கட்டிடக்கலையோட சிறப்பு. ஷெர்ஷாவை பொறுத்தவரையும் பிராணகிலா சசாரத்தில் அவருடைய கல்லறை இருக்குது. அது முக்கியம். அதே மாதிரி அக்பருது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஷினு. ஆக்ரா கோட்டை ஃபதேபூர் சிக்ரின்றது அவருடைய தலைநகரம். ஆக்ரா கோட்டை தெரியும். யமுனை நதிக்கரையில் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழைய கோட்டை. இங்கே அக்பர் சிவப்பு மண்கல் யூஸ் பண்ணியிருக்காரு, ரெட்டு. ஓகேவா? ஃபதேபூர் சிக்ரி ஆக்ராவுக்கு அருகில் இருக்க அக்பரால் கட்டப்பட்ட ஒரு புதிய தலைநகரம். இங்கே பெரும்பாலும் கட்டிடம் ரெட்டு. சரியா? சிவப்பு மண்கல்லால் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? திவானி ஹாம்ன்றது ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூடம் தான் இது திவானி ஹாமு. இங்கே மக்கள் சந்தித்து மனு வாங்கிக்குவாங்க. இப்போ மண்டே பெட்டிஷன் இருக்குல்ல, அதே மாதிரி திவானி ஹாம்ன்றது பார்த்தீங்கன்னா பெட்டிஷனுக்காக மக்கள் குறை தீர்ப்பு இருக்கால, அதுதான் சொல்கிறாங்க திவானி ஹாம். திவானி காஸ்ன்றது பார்த்தோன்னா முக்கிய அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் அரசர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்
ஒரு ரகசிய ஆலோசனை கூடமாக இருந்தது. ஒரு ரகசியமாக பேசுறது ரகசிய ஆலோசனை கூடம், ஆலோசனை நடத்துகிறாங்கள்ல, அதனால் திவானி ஆஸ். ஓகேங்களா. அப்புறம் புலந்தர் வாசான்றது அக்பர் வந்து குஜராத்தினுடைய வெற்றி நினைவாக காட்டினது தான் இந்த புலந்தர் வாசா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குஜராத் வெற்றிக்காக காட்டுறது தான் புலந்தர் வாசா. ஓகேவா. பதேப்பூர் சிக்கரியில் உலகின் மிகப்பெரிய நுழைவாயில்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலந்தர் வாசா. ஜாமி மசூதி என்றது பார்த்தீங்கன்னா பதேப்பூர் சிக்கரி வளாகத்திற்குள்ள இருக்க ஒரு பிரம்மாண்ட புனித மசூதின்னு தான் இந்த ஜாமி மசூதி. இது தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சு மகால்னு சொல்லுவாங்க. பௌத்த விவகாரங்கள் பாணிகளை அமைக்கப்பட்டது. 5 அடுக்குகளை கொண்ட ஒரு பல்லடக்கு அரண்மனை அமைப்பு தான் இந்த பஞ்ச்மஹால். இது தெரிஞ்சுக்கணும். சரியா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜோத்பாய் அரண்மனை. அக்பருடைய முதன்மை ராணியான ஜோத்பாய்க்காக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இது ராஜபுத்திர மற்றும் முகலாய கட்டிடக்கலையுடைய கலவையாக பார்க்கப்படுகிறது ஜோத்பாய் அரண்மனை. அதே மாதிரி சலீம் சிஷ்டியுடைய கல்லறை. அக்பருக்கு குழந்தை வரம் அருளிய கருதப்படும் வந்து புகழ்பெற்ற சுப்பி துறவியான சலீம் சிஷ்டிக்காக பளிங்கு கல்லால் கட்டின ஒரு கல்லறையாக சலீம் சிஷ்டி கல்லறை பார்க்குறோம். அடுத்து யுமாயினுடைய கல்லறை அதுவும் அக்பர் பண்ணது. டெல்லியில் வந்து தந்தை யுமாயினுக்கு அவருடைய நினைவிடத்தில் பாரசீக கட்டிடங்களை பாணியில் அக்பருடைய மேற்பார்வையில் கட்டப்பட்டது. இது பிற்காலத்தில் தாஜ்மஹாலுடைய முன்மாதிரியாக இருக்குது. யுமாயின் கல்லறை தாஜ்மஹால் முன்மாதிரி. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அக்பருடையது. அடுத்து ஜஹாங்கீர். அக்பர் கல்லறை வந்து முடிக்கிறார். சரியா. எங்கே அப்படின்னா ஆக்ராக். ஏரியா கரெக்டான ஏரியா வந்து செகந்திரா. ஓகேவா. தனது தந்தை அக்பருக்கு மினாரட்டுக்கூடிய பிரம்மாண்டமான கல்லறை வந்து கட்டி முடிக்கிறாரு. அடுத்து நூர்ஜஹானை பொறுத்தவரையும் இதிமத் உல்லா கல்லறை. ஆக்ராவில் தனது தந்தையான இதிமத் உல்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவாக முற்றிலும் வந்து வெள்ளை பளிங்கு கல்லால், இதுவரையும் வந்து சிவப்பாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஒயிட்டு, வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது தான் இதிமத் உல் தௌலா கல்லறை. சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியட்ரா டியூரா அலங்காரம். பளிங்கு சுவர்களில் விலை மதிப்பற்ற வண்ணக்கற்களை பதித்து மலர் ஓவியங்கள் உருவாக்கப்படும். பியட்ரா டியூரா என்ற இத்தாலி கலையை வந்து நுணுக்கத்தின் முதலாக இக்கல்லறையில் தான் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தப்பட்டது. இது முக்கியங்க. இது இத்தாலி பாணிங்க. ஓகே. அடுத்து ஷாஜகான் ஆட்சி காலத்தை தெரியும். தாஜ்மஹால் தனது மனைவி மும்தாஜ் நினைவாக ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் கட்டப்பட்ட உலக அதிசயத்தில் எத்தனாவது அதிசயம்? 7வதா? சரி, ஓகேங்களா. மோதி மசூதினா ஆக்ரா கோட்டைகளில் ஷாஜகானால் கட்டப்பட்ட முற்றிலும் வெள்ளை பளிங்கினாலான முத்து மசூதி, மோதி மசூதின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜும்மானா டெல்லியில் அமைந்திருக்கு. இந்தியாவின் மிக பெரிய மற்றும் மிக முக்கியமான மசூதியில் ஒன்று தான் இந்த ஜும்மா மசூதி. அடுத்து செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்டு, டெல்லியில் சிவப்பு மணி கற்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரசு கோட்டை. இது திவானி ஆம் மற்றும் திவானி காஸ் இருந்தாங்க. திவானி ஆம் மற்றும் திவானி காஸ். ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஷாஜகானாபாத் டெல்லியில் ஷாஜகானால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய தலைநகரம். இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெல்லின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஷாஜகானாபாத் அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவுரங்கசீப் வந்து பாதுஷாகி மசூதி. ஓகேவா, பாதுஷாகி மசூதி லாகூரில் தற்போது இருக்கிறது. இது பாகிஸ்தானில் இருக்குங்க. அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மசூதி. நீண்ட கால உலகின் மிகப்பெரிய மசூதி ஒன்றாக திகழ்ந்தது தான் இந்த பாதுஷாகி மசூதி. அப்புறம் பிபாகா மக்பாரா அப்படின்றது மகாராஷ்டிராவுடைய அவுரங்காபாத்தில் சத்ரபதி சம்பாஜியினுடைய நகர். தனது மனைவி தில்ராஷ் பானு பேகத்துக்கு நினைவாக கட்டிய ஒரு கல்லறை. இது பார்ப்பதற்கு தாஜ்மஹால் போல வடிவமைக்கப்பட்டது. இதனை தக்காணத்தின் தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. தாஜ் ஆஃப் தக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியங்க. இதுதான் தாஜ் ஆஃப் தக்காணம். தக்காணத்தினுடைய தாஜ்மஹால்னு சொல்கிறது இந்த பிபிகா மக்பாரா. சரியா, அது மனைவி கட்டினது முக்கியமானது. அப்புறம் தோட்டக்கலை, ஹாலிமர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது.
ஷாஜகான் மற்றும் ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆகியோர்கள் ஸ்ரீநகரில், காஷ்மீரில் மற்றும் லாகூர் போன்ற இடங்களில் நீர்வீழ்ச்சிகள், செயற்கை கால்வாய்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற முகலாய தோட்டங்களாக பார்க்கிறது இந்த ஷாலிமர் தோட்டங்கள் முக்கியம். அதே மாதிரி பொதுப்பணிகள் பொறுத்தவரையும் பொதுப்பணிகள் வந்து கோமதி ஆற்றுப்பாளையம், மேற்கு யமுனை வந்து கால்வாய்கள், இதெல்லாம் முக்கியங்க. உத்தரப்பிரதேசில் ஜான்பூரில் தான் இருக்குது இந்த கோமதி ஆற்றுப்பாளையம். சரியா? அதே மாதிரி யமுனை கால்வாய் வந்து பார்த்தோன்னா விவசாய பாசனைக்காக டெல்லி மற்றும் ஹரியானா பகுதியில் யமுனை நதியிலிருந்து பிரிக்கப்பட்டு இப்போ இருக்கிற முகலாயர் காலத்துக்கு ஓகே குறிப்பிட்ட அந்த ஷாஜகான் ஆட்சி காலத்துலேயும் பெர்ஷா ஆட்சி காலத்திலையும் துக்ளத்தையும் பழைய கால்வாய்கள் புதுப்பிக்கப்பட்டது தான் இந்த மேற்கு யமுனை கால்வாய்ன்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் யமுனா கேனல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யாருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் புதுப்பிக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஷாஜகான் ஆட்சி காலத்தில் பெருஷா துக்ளக்கினுடைய பழைய கால்வாய் தான் ஷாஜகான் ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. சரிங்களா? புதுப்பிக்கப்பட்டது பாசன வசதிக்காக எங்கேருந்து டெல்லியிலேருந்து ஹரியானாவில் யமுனை நதியிலேருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முதன்மை பாசன கால்வாயாக பார்க்கப்படுகிறது. முக்கியம். அப்புறம் ஓவியக்கலை பார்த்தோன்னா முகலாயர்கள் நுண்ணோவியங்களில் புகழ்பெற்றவை. சரியா? முக்கிய ஓவியர்கள் வந்து அப்துல் சமத்து, மீர் சையத் அலி, தஷ்வந்த், பசவனு, மிஸ்கினா, அப்புறம் அபுல் ஹாசனு, அப்புறம் பிஷன்தாஸு, கோவர்தன், உஸ்தான், மன்சூர், இவங்கெல்லாம் முக்கிய ஓவியங்கள். அவங்களுடைய படைப்புகள்னு பார்த்தோன்னா ராசம் நாமா, அக்பர் நாமா, ஐனி அக்பரி, அம்சா நாமா அப்படின்ற முக்கிய படைப்புகள் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவருடைய சிறப்பு அம்சங்கள்னால் உருவப்படங்கள் வரைகிறது, விலங்கு ஓவியங்கள் வரைகிறது, வேட்டை காட்சிகளை வந்து வரைகிறது, அரசவை காட்சிகளை வரைகிறதுன்றது இவங்களது முக்கிய சிறப்பு அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. இசைக்கலை பொறுத்தவரை பாபர் வந்து இசையில் தேர்ந்தவர். அக்பர் அவையில் தான்ஸ் என்ற ஒரு இசைக்கலைஞர் இருந்தார். ஜஹாங்கீர், ஷாஜகான் வந்து இசையை ஆதரிச்சிருப்பார். அவுரங்கசீப்பு இசைக்கு அகேன்ஸ்டாக இருப்பார். கருத்துக்கள் உண்மையல்ல அப்படின்றாங்க. அவரது ஆட்சி காலத்தில் இசை தொடர்பான நூல்களும் எழுதப்பட்டது. அவுரங்கசீப் வந்து இசை எதிர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையல்ல. ஆனால் ஏன்னா அவர் ஆட்சி காலத்தில் தான் இசை தொடர்பான நூல்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. முகமது ஷா இசை வளர்ச்சிக்கு பங்களித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமானது. அதுக்கடுத்து இலக்கியங்கள். இது அப்படியே கொஸ்டினாக பார்த்துக்கோங்க. துசிக்கி பாபரி, இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பாபர். அவருடைய சுயசரிதை தான் துசிக்கி பாபரி. ஹுமாயூன் நாமா அப்படின்றது குல்பதாம் பேகம், அது அவங்க தான் ஆசிரியர் இந்த ஹுமாயூன் நாமா எழுதுந்து. சரிங்களா? ஹுமாயூனுடைய வரலாறுங்க. அடுத்து அக்பரி, ஐனி அக்பரி என்றது அபுல் பாசல். இவர் நிர்வாகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதே மாதிரி அக்பர் நாமான்றது பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் எழுதுந்தான். இது அக்பருடைய வரலாறு எழுதியிருக்காரு. சரியா? ரெண்டுமே என்ன எழுதியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி துசிக்கி ஜஹாங்கீரி அப்படின்றது பார்த்தோன்னா ஜஹாங்கீர் பற்றி எழுதின ஒரு சுயசரிதைங்க. பாதுஷா நாமான்றது அப்துல் ஹமீது லகோரி எழுதின ஷாஜகான் மீது எழுதுனது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பாதுஷா நாமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷாஜகான் நாமா, பாதுஷா நாமா அப்துல் ஹமீது லகோரி எழுதியிருக்காரு. முகமது வாரிசும் எழுதியிருக்காரு. சரியா? அதே மாதிரி ஷாஜகான் நாமான்றது பார்த்தோன்னா இணையா கான்ன்றது பார்த்தோன்னா அவரும் ஷாஜகானை பற்றி எழுதியிருக்காரு. ஆலம்கீர் நாமான்றது முகமது காசிமு. இவர் அவுரங்கசீப் வந்து பார்த்தோன்னா அவரை பற்றி எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மொழிகள் பொறுத்தவரையும் பாரசீகம் வந்து இவங்களுடைய நிர்வாக மொழியாக இருந்தது. பாரசீகம் நிர்வாக மொழியாக இருந்தது. அது இல்லாமல் சமஸ்கிருதம், உருது பிராந்திய மொழிகள் இருந்தது. சரிங்களா? அப்போ மகாபாரதம் வந்து அபுல் பெய்சி என்றவர் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். உபநிடதங்கள் வந்து தாரிஷிகோன்றவர் பார்த்தீங்கன்னா மன்னராக இருந்தவர். சரியா? மன்னராக இருந்தவர் அவுரங்கசீப்புடைய மன்னராக இருந்தவர். சரியா? பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா தாரிஷிகோ எழுதினவர். சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. பிராந்திய மொழி இலக்கிய வளர்ச்சி பொறுத்தவரையும் இந்தி வந்து துளசிதாசரும், அப்துல் ரஹீம் கானிகான்ன்றது பார்த்தீங்கன்னா ஹிந்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் சிறந்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. மராத்தியரில் முக்கியமான எழுத்தர் யாருன்னா ஏக்நாத், துக்காராம், ராமதாஸ், முக்தீஸ்வரர், இவங்கெல்லாம் வந்து மராத்தியர்கள். கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. அல்லாசாமி பார்த்தோன்னா மனு சரித்திரா. ஓகேங்களா? அமுக்தா மாலையாத்தான்றது பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். சரியா? அதே அல்லாசாமி பேத்தனா வந்து மனுசரிதம்ன்றது மனுசரித்திரான்னு சொல்கிறது அவருடைய நூல். மலையாளத்தில் பொறுத்தவரை ராமாயண மகாபாரதம் இவர் இந்த காலத்தில் இயற்றப்பட்டது. அசாமியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரதேவர் வந்து எழுதியிருக்காரு.
ஓகேவா. அஸ்ஸாமில் சங்கரதேவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கார். ஓகேவா. மகாபாரதத்தை அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வங்காளத்தில் வந்து சைத்தன்யர் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. பஞ்சாபில் குரு கிரந்த சாஹிப் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானதுங்க. இப்போ குரு கிரந்த சாஹிப்னா சீக்கியர்களினுடைய புனித நூலுங்க. இது கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாபி மொழியில் குர்முகி எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது. சீக்கிய குருக்களினுடைய போதனை மட்டும் இல்லாமல் கபீர், நாம்தேவ், ரவிதாஸ், பக்திய துறவிகளுடைய பாடல்களும் உள்ளடக்கப்பட்டது இந்த குரு கிரந்த சாஹிப்பு. சீக்கியர் மதத்தினுடைய புனித நூல். இது இம்பார்ட்டன்ட். சரியா. அடுத்து வந்து தமிழை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்தில் குமரகுருபருடைய மீனாட்சி பிள்ளை தமிழ், அப்புறம் நீதிநெறி விளக்கம், அதே மாதிரி தாயுமானவருடைய சமரச சன்மார்க்க பாடல்கள். சரியா. ராபர்ட் டி நோபிளியுடைய தமிழ், குமரகுருவர் மீனாட்சி பிள்ளை தமிழ். ஓகேவா. அது டீட்டெயிலாக பார்த்துலாமா. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக சிறந்த வந்து சைவத்துறவி மற்றும் தமிழ் புலவரானவர் மீனாட்சி பிள்ளை தமிழ். மதுரையில் எழுந்தறியும் மீனாட்சி அம்மனுடைய சிறுவயது பருவங்களை அழகாக வர்ணித்து பாடிய ஒரு சிற்றிலக்கிய நூல் தான் இந்த குமரகுருபருடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். சரியா. நீதிநெறி விளக்கம் பொறுத்தவரையும் மனிதர்கள் தாங்கள் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய உரிய ஒழுக்கங்களும் நீதி விளக்குங்கிற 102 வெண்பாக்களாலான நூல்கள் வந்து நீதிநெறி விளக்கம். அது ஸ்கூல் புக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு அறநூல் தாங்க. அதே மாதிரி தாயுமானவரது வந்து பார்த்திங்கன்னா சமரச சன்மார்க்க பாடல்கள். திருச்சியை சேர்ந்த ஒரு தத்துவ ஞானி தான் இந்த தாயுமானவர். சமரச சுத்த சன்மார்க்க நெறியை பாடல்கள் வெளிப்படுத்தியவர். இவருடைய பக்தி பாடல்கள் தாயுமான திருப்பாத்திரட்டுன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தொகுக்கப்பட்டிருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐரோப்பியர்களும் தமிழ் பணி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராபர்ட் டி நோபிளி பார்க்கணுங்க. மதுரைக்கு வந்திருப்பார். இத்தாலி பாதிரியார் இவர். உள்ளூர் மக்களை கவர தன்னை ஒரு ரோமான பிராமியர், அதாவது தமிழ் துறவின்னு சொல்ல மாற்றிக்கொள்கிறார். காவி உடை அணிந்து பூநூல் தரித்து வாழ்ந்தவர். முதலில் தமிழில் பல உரைநடை நூல்களை எழுதியதனால் இவர் உரைநடையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இது கொஸ்டினுங்க. உரைநடை தந்தை ராபர்ட் டி நோபிளி. சரியா. வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டின் ஜோசபெஸ்கி அவருடைய இயற்பெயர். இத்தாலியிலிருந்து தமிழகத்து வந்தவர். தமிழ் மொழி மீது கொண்ட பற்றால் தன் பெயரை வந்து தைரியநாதன் மாற்றிருப்பார். சரியா. அதுக்கப்புறம் தான் வீரமாமுனிவரும் மாறி இருக்கும். தேம்பாவணி இவருடைய முக்கியமான காவியமாக பார்க்கிறது. இது என்ன சொல்லுதுன்னா, இயேசுடைய திருத்தனுடைய வளர்ப்பு தந்தையான புனித ஜோசப்பினுடைய வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டிற்கேற்ப காவியமாக பாடியிருக்காரு. அதே மாதிரி சதுராகராதி வருது. இந்த சதுராகராதியில் எப்படி இருக்குன்னா, பெயர், பொருள், தொகை, தொடை. சரியா. அதெல்லாம் இருந்திருக்கும். அகர வரிசையில் தொகுத்தவர் இவர் தான். சரிங்களா. எழுத்து சீர்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறில் நெடில் குழப்பங்களை நீக்கியிருப்பார். கர அப்படின்றதுல. ஓகேவா. நெடில் எழுத்துக்கள் வடிவத்திலையும் மெய் எழுத்துக்களையும் புள்ளியிடும் முறையை வந்து சீரமைச்சிருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வீரமாமுனிவரை பற்றி. ஓகேவா. அடுத்து வந்து மத கொள்கை. முகலாய அரசர் மதம் வந்து இஸ்லாமை வந்து பின்பற்றியிருந்தாங்க. பிற மதத்தினரும் மதிச்சிருப்பாங்க. அக்பர் காலத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருந்தது. தீன் ஹிலாகி அப்படின்ற ஒரு மத கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அக்பர் காலத்தில். ஷாஜகான், ஜஹாங்கீர் காலத்தில் இந்துக்கள் வந்து உயர் பதவியில் இருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமானது. தீன் ஹிலாகி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பக்தி இயக்கம் பொறுத்தவரையும் ஜாதி முறைகளை எதிர்த்து இருப்பாங்க. சடங்குகளை எதிர்த்தவங்க. மக்கள் மொழியில் பாடல்களை வந்து பாடியவர் தான் இவங்க பக்தி இலக்கியத்தில் முக்கியமானவங்க. இதில் யாருன்னா, துளசிதாசர், வல்லபாச்சாரியார், பித்தல்நாத், சூர்தாஸ், ஏக்நாத், துக்காராம், கபீர், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஆளுநர்கள். கபீரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கடவுள் கொள்கை கொண்டவர், உரு வழிபாட்டிற்கு எதிர்ப்பு தெரிஞ்சவர், சாதி எதிர்ப்பு தெரிஞ்சவர். இதனால் முகலாயர் ஆட்சி காலத்தில் பார்க்கும்போது இவரையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவர். பிற பக்தர்கள் என்ன, ரவிதாஸ் தோல் தொழிலாளியாகவும், சைனது சிகை அலங்கார தொழிலாகவும், தாதுன்றது பார்த்திங்கன்னா பருத்தி வந்து சுத்திகரிப்பவராளரும் இருந்தாங்க. சீக்கியம் வந்து எப்படி இருந்ததுன்னா, குருநானக் தான் தொடங்கியிருப்பார். கடவுள் ஒருவர் உருவ வழிபாடை எதிர்த்திருப்பார். ஜாதி முறையை கண்டித்தவர் வந்து இந்த குருநானக்கு முக்கியமானது. குரு கிரந்த சாஹிப்னா இதில் இடம்பெற்றவங்க என்ன, ஷேக் பரீத், நாம்தேவர், கபீர், சைனு, ரவிதாஸ், இவங்கெல்லாம் வந்து குரு கிரந்த சாஹிப்பில் இடம்பெற்றிருப்பாங்க. சரிங்களா.
அடுத்து சுஃபிசம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இஸ்லாமியோடைய உள்ளுணர்வு சார்ந்த ஒரு இயக்கம், ஈரானில் தோன்றி இந்தியாவுடைய வளர்ச்சி பெற்றதுங்க. இறைவனுடன் நேரடி இணைப்பை வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியது இந்த சுஃபிசம். ஓகேவா? கிறித்துவம் பொறுத்தவரையும் பிரான்சிஸ் சேவியரு, ராபர்ட் டி நொபிலி இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாமா? பிரான்சிஸ் சேவியரு 1542 சரியா, போர்ச்சுகீசியர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த ஒரு புகழ்பெற்ற ஜேசூட் மிஷனரியில் சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மற்றும் அதாவது தூத்துக்குடினா முத்துக்குடிப்புக்கு பெயர் பெற்றது சரியா. அந்த பகுதியில் வந்த பரத மக்களுடைய கிறித்துவ மதத்தை பரப்பத்துக்காக வந்தவர் தான் இந்த பிரான்சிஸ் சேவியர். எளிய தமிழ் நடையில் பிரார்த்தனையும் மொழிபெயர்ப்பு சமய தொண்டும் ஆற்றிருப்பார். இவர் முக்கியம். ராபர்ட் டி நொபிலி பொறுத்தவரையும் 1606 எங்கே வந்திருக்கான்றதை கொஸ்டினுங்க. இவர் தூத்துக்குடி வந்திருப்பார். யார்? பிரான்சிஸ் சேவியர். ஓகேவா? ராபர்ட் டி நொபிலி மதுரை வந்திருப்பார். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். மதுரை வந்து அங்கே உள்ளூர் கலாச்சாரத்தை பின்பற்றி ரோமாபுரி சன்னியாசின்ற தன்னை அழைத்து கொண்டார். யார்? ராபர்ட் நொபிலி ரோமாபுரி சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைத்துக்கிறாரு. அது முக்கியமானது. கிறித்துவ கருத்துக்கள் தமிழ் பண்பாட்டிற்கு வந்து ஏற்ப போதிச்சிருப்பார். அதுக்கடுத்து டேனியருடைய பங்களிப்பு பொறுத்தவரையும் 1706 தரங்கம்பாடிக்கு வந்து சீகன் பால்க்குன்னு ஒருத்தர் வந்திருப்பார். சீகன் பால்க்கு. ஓகேவா? 1706 சரியா. டென்மார்க்குன்னு காலநிலையாக இருந்த தரங்கம்பாடிக்கு வந்து தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் வந்த முதல் ப்ரோஸ்டெட் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினரிஸ் பற்றி நான் நடத்தும்போது சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டஸ்டன்ட் மிஷினரின்னு சொல்லுவாங்க. மிஷினரி சீகன் பால்க்குடைய தமிழ் பணி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? 1714 கிறித்துவ புனித நூலான பைபிளினுடைய 2ஆம் பகுதியான புதிய நியூ டெஸ்டமென்ட் அப்படின்ற ஒரு அச்சு வந்து வெளியிட்டிருப்பாங்க. தமிழில் முழுமையாக வெளியிட்ட ஃபஸ்ட்டு அச்சு இதுதான் பைபிளினுடைய மொழிபெயர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது தெரிஞ்சால் போதுமானது. 1714 சரியா. புதிய ஏற்பாட்டை இதுதான் இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க. நியூ டெஸ்டமெண்ட். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது. முகலாயர் ஆட்சி காலத்தில் குடியேற்றங்கள் இம்பார்ட்டன் இல்லை. கோவா எப்போ குடியேறப்பட்டது? போர்ச்சுகீசியர் 1510. தாமனு, சால்செட்டு, பம்பாயி, சாந்தோமு, ஊக்லி இதெல்லாம் போர்ச்சுகீசியர் குடியேறினது. அதில் கோவான்றது டேட்டோட இயரோடு பார்த்துக்கணும் சரியா. அடுத்து மசிலிப்பட்டினங்கள் பொறுத்தவரையும் மசிலிப்பட்டினம் 1605, புலிக்காட்டு 1610 இதெல்லாம் டச்சுக்காரர்கள். அப்புறம் சூரத்து 1616. இது வந்து பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினங்க. மசூலிப்பட்டினம் ஓகேங்களா. அடுத்து காரைக்கால், சின்சூரா, காசிம் பஜார், அப்புறம் பராநகர், பாட்னா, பாலசேர், நாகப்பட்டினம், கொச்சி இந்த ஏரியாலாம் டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் ஆட்சி காலத்தில் குடியேறி இருப்பாங்க. அது சும்மா தெரிஞ்சுக்கணும். அடுத்த டேனியர்கள் பொறுத்தவரையும் தரங்கம்பாடியில் 1620 செராம்பூர்லேயும் குடியேற்றங்கள் வச்சுருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் பொறுத்தவரையும் சூரத் 1668, மசூலிப்பட்டினம் 1669, புதுச்சேரி 1673, அப்புறம் சந்தன் நகர் 1690, மாஹி, ஏனம், காரைக்கால். ஸ்கூல் புக்கில் இயர் கொடுத்ததால் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஆங்கிலேயர்கள் பொறுத்தவரையும் சூரத் 1612 இதெல்லாம் இம்பார்ட்டன்ங்க. சென்னை 39, பம்பாய் 68, கல்கத்தா 90. முக்கிய கோட்டைகள் இவங்க காலத்தில் கட்டினது வந்து வில்லியம் கோட்டை கட்டியிருப்பாங்க கல்கத்தாவில், புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையிலும், பம்பாயுடைய மாளிகை பம்பாயில் கட்டினது இங்கே முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய அது சரிங்களா. முகலாயருடைய பாரம்பரியம் வலுவான மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பு வலுப்பெற்றது. பல்வேறு இனம், மொழி, பண்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டது. தனித்துவமான இந்திய பண்பாடு உருவாக வழிவகுத்தது சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோடு வந்து பார்த்தோன்னா முகலாய பேரரசு டாபிக் முடியுது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ மோக் டெஸ்ட் போடும்போது கவர் பண்ணிடலாம். ஓகேவா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. படிங்க தொடர்ந்து. ஆல் தி பெஸ்ட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.